ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Sarbathkids சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் சம்பா சாதம். இந்த சம்பா சாதத்தில் மிளகு ஜீரகம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இந்த சம்பா சாதம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பா சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும், ஜீரகமும் நல்லா ஒரு வாசம் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு கொரப்பாக அரைச்சி நெக்ஸ்ட்டு அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரியை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ சம்பா சாதம் நான் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாதத்தை வடித்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மிக்சியில் உள்ள மிளகு ஜீரகத்தை இதில் போட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த சம்பா சாதத்துக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மிளகு ஜீரகம் நெய் எல்லாமே சேர்த்து அந்த சாதத்தோடு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருந்த முந்திரியை வந்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, கமன்னு நெய் வாசத்தோட சுட சுட சம்பா சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.